ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டு அன்றைக்கி வர வரைக்கும் சாப்பாடாமே எல்லாமே படிப்பு தான் வாழ்க்கை அப்படிங்கிறத படித்து போய்கிட்டு இருக்காரு. இல்லை, அதனால் இது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வீட்டில் இருந்து தான் 3 பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வருவாங்க. பெரிய மகன் தலவாக்கல்ல கொட்டக்கல்லையில் ஸ்கூலுக்கு போகிறாரு. அவர் ஒரு யூனிஃபார்ம் துவைச்சி மழை நேரத்தில் காய போட்டு எடுக்கிறது கூட எங்களுக்கு சிரமமாக இருக்குது. ஒரு நாள் வெளில இப்போ காயாத காரணத்தினாலும் பாடசாலைக்கு போகாத நிலைமையும் அவருக்கு ஏற்பட்டுருச்சு. ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டு அன்றைக்கி வர வரைக்கும் சாப்பாடாமே எல்லாமே படிப்பு தான் வாழ்க்கை அப்படிங்கிறத படித்து போய்கிட்டு இருக்காரு. எதிர்காலத்தில் 3 பிள்ளைங்க படிப்பு என்னை உயர்த்துங்கிற நம்பிக்கையில் நான் படிக்க வைக்கிறேன். ஆனால் என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா யார் சரி இந்த வீடை மட்டும் ஒரு எங்களுக்கு தங்குற அளவுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்களும் உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகணுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்னால் எல்லா வசதியும் எல்லா பக்கட்டும் முயற்சி பண்ணேன். ஆனால் யாரும் கட்டி கொடுக்குற நிலைமை எங்களுக்கு இல்லை. அதனால் இது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்சால் யார் சரி வீடு கட்டி கொடுக்குமா முடிஞ்சால் என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்குன்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்.